ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை பொழுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே. தெய்வங்களை வணங்கினால் வினை தீரும், விநாயகப் பெருமானை வணங்கினால் வினை வேரோடு தீரும். ஒரே சுற்றில் அம்மையப்பரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார் நம்முடைய விநாயகப் பெருமான். அதுபோல் நம்முடைய கோவை காமாட்சி ஆதீனம் 51 சக்திவிட மகா சமஸ்தானம் ஆதி குருமுதல் ஞானகுரு சாக்தி சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய அருளுள்ள பாங்கின் வண்ணம் ஒரே சுற்றில் 136 பிள்ளையார்கள் சுற்றி வரக்கூடிய வாய்ப்பை சாமிகள் உருவாக்கியுள்ளார்கள். சுற்றி வந்தால் வெற்றி பெறலாம். அத்தகைய திருமந்திரத்தை விநாயகப் பெருமான் அன்றைக்கே நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அத்தகைய விநாயகப் பெருமானுடைய திருவருள் 5 கரம் கொண்டு காக்கக்கூடியவர். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேன்னுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. பிடியதன் உருவுமை குளமிகு கடியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடம். யாரெல்லாம் இறைவனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் வழிபடும் பொழுது வழிபாட்டிற்கு அவர்களுக்கு வருகின்ற வினையெல்லாம் களையும். அதுபோல் விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்குமேயானால் சனீஸ்வர பகவானே வந்து பிடிக்க முடியாத ஒரு நபர் பிள்ளையார். இன்று போய் நாளை வா என்று சொல்வதைப் போல நமக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் விளக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு நம்முடைய காமாட்சி ஆதீனத்திலே 136 பிள்ளையார் ஒரே இடத்திலே எழுந்தருளை அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற பக்தர்களை குறை நீக்கி துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். மாங்கனியை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார், லட்டு வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எல்லாம் விரைவாகட்டும்.